தாமதமாக பிறப்பு பத்திரத்திற்கு விண்ணப்பிப்பவர்களை உட்படுத்திய ஊழல் தொடர்பில் கைதான பெண் வழக்கறிஞர். விண்ணப்பதாரர்களிடம் இருந்து முன்கூட்டியே லஞ்ச பணத்தை வாங்கிக் கொண்ட பிறகே விண்ணப்ப படிவங்களை பரிசீலித்து வந்துள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் நம்பத்தகுந்த வட்டாரம் அதனை அம்பலப்படுத்தியது. நடத்தப்பட்ட சோதனையில் இதுவரை 7 பிறப்பு பத்திரங்களும் குழந்தை சிகிச்சை அட்டையொன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வங்கி கணக்கு எதுவும் முடக்கப்படவில்லை. ஆனால் கைமாறிய லஞ்ச பணம் 49,000 ரிங்கிட் என மதிப்பிடப்படுவதாக அவ்வட்டாரம் கூறியது. இந்த பிறப்பு பத்திர ஊழல் தொடர்பில் MACC கடந்த புதன்கிழமை 16 பேரை கைது செய்தது. டத்தோஸ்ரீ பட்டம் கொண்ட ஒரு மருத்துவர், ஓர் அரசு ஊழியர், சட்ட வழக்கறிஞர், முகவர்கள், விண்ணப்பதாரர்கள் உள்ளிட்டோர் அவர்களில் அடங்குவர். 20 முதல் 70 வயதிலான அவர்கள் கில்லான் பள்ளத்தாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அவுட்லேண்டர் மற்றும் ஓப்பர்த் சோதனைகளில் சிக்கினர். 2013 முதல் 2018 மற்றும் 2023 முதல் 2025 வரை லஞ்சம் கொடுக்கல் வாங்கல் மூலம் போலி பிறப்பு பத்திரங்கள் வெளியிடப்பட்டு வந்ததன் பேரில் அவர்கள் கைதாகினர். 4 ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட வேளை 12 பேர் மார்ச் 16 வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.